எல்லாருக்கும் வேதனை வரும். மருந்தெல்லாம் செஞ்ச மருந்து செயல்படாது. புதிய கண்டுபிடிப்பு இளமை ஒரு இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு மருந்தை கண்டுபிடிப்பாங்க. ஒருத்தன் சர்வசாதாரணமாக அதை சரி பண்ணிட்டு போயிடுவான். அது 4 மாதம் இந்த பிரச்சனை இருக்கும். 6 மாதம் தான் அதாவது இவங்க மூடி மறைச்சதெல்லாம் வெளிக்கொண்டு வந்துருங்க. பழைய காலத்து மெத்தட் இருக்குல்ல, இவ்வளவு ஆஸ்பத்திரியெல்லாம் இல்லாமல் வாழ்ந்தாங்கல்ல, அது மாதிரி எண்ணத்தை நோக்கி இன்றைக்கி பாருங்கள், இளைஞர்கள்லேருந்து நிறைய பேர் திருவண்ணாமலையில் எவ்வளோ கூட்டம். அந்த மலை சார்ந்த இடத்த பார்த்தா அவ்வளோ ஜனங்கள் அந்த அமாவாசை பௌர்ணமிக்கு. சார் அதுவுமே ஒரு இடத்துல இவ்வளோ பேர் கூடுறது சரியா சார்? அதாவது இருக்குது அவன் கஷ்டம். யாருக்கு கஷ்டம் இல்லை, கஷ்டம். மக்கள் எந்த நிலைமையில வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய கருத்துப்படி எதை தின்னா பித்தம் தெளியும் இந்த நிலைமைக்கு வந்துட்டாங்கல்ல. திருவண்ணாமலை போனா எனக்கு கஷ்டம் நீங்கிரும், திருச்செந்தூர் போனா எனக்கு கஷ்டம் நீங்கிரும், இந்த நிலைமைக்கு வந்துட்டாங்களே சார். ஆனா சொந்த உழைப்பை யாரும் பாக்குறது இல்லையே. அதுதானே வேணும். நீ திருவண்ணாமலை போனாலும் சரி, திருச்செந்தூர் போனாலும் சரி, முருகனுடைய அனுகிரகம் அங்க சம்ஹாரம் பண்ற இடத்துக்கு போறாங்க. இவங்க எதை சம்ஹாரம் பண்ண வேணும்? நமக்குள்ள இருக்க பகையை, நம்மள இருக்க தீய சக்தியை சம்ஹாரம் பண்ண வேண்டும். உன்னுடைய வேண்டுதல் என்ன வேணும்னா, உப்பு தண்ணியில குளிச்சுட்டு நல்ல தண்ணியில குளிச்சுட்டு நல்ல தண்ணியோட அந்த இறைவனை போய் ஈர துணியோட தரிசனம் பண்ணி, இறைவன் கீழே இருப்பான், நீ மேலே இருப்ப. அங்க கீழே இருக்கிற இறைவனை தான் மேலே இருந்து நீ பார்க்குற. உன்னை எப்படி உயர்த்திட்டு முருகப்பெருமானவனை அழகு பார்க்குறாரு பாருங்க. அவன் அழகன் முருகன், அவன் ஒன்று அழகு பார்க்குறான். அப்படிப்பட்ட நீ படிக்கட்டை ஒட்டி கீழே இறங்கணுன்னு திரும்பி ஓன் நிலைக்கு வர.